சாமியை தாண்டி இன்னைக்கு ஒரு வருட ஆண்டு விழா கொண்டாடுற லெவலில் முன்னேறிட்டு இருக்கிறது உண்மையிலேயே சந்தோஷத்துக்கு உண்டான செய்தியாக தான் இருக்கு. அந்த லெவலில் இந்த சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எனது மருமகள் முத்துராஜம் அவர்களுக்கு ஒரு பாராட்டி நன்றி. ஒரு சங்கத்தை நடத்தி கொண்டு போகும்போது எவ்வளவு தாக்குதல்கள் எவ்வளவு இது நடைபெறும்னா அதோட நிர்வாகிகளோட குடும்பத்தையே நம்மளால நடத்தி போகும்போது பல்வேறு விதமான சிக்கல்கள்ல நம்ம மாற்றி தான் இருந்துருக்கோம். இது ஊருக்கு பேர் எடுத்த கதையில ஒரு சங்கங்கிறது பல்வேறு தரப்பினரையும் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம குடும்பத்தில் கிடையாது. இங்கே ஒரு பேச்சு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது உறவு கலவாக வேண்டும். ஆனால் அந்த உறவுக்குள்ள தான் நம்ம மனசுக்குள்ள ஒன்று பேசுறது நம்மளுக்கு மட்டும் இது பயன் தரதோடைய நம்மளை சார்ந்தவர்களுக்கும் பயன் தருங்கிற ஒரு நோக்கம் தான் சங்கங்கள். அந்த பொதுநல நோக்கோட சங்கம் செயல்படப்படும்போது பல்வேறு விதமான மன ரீதியான தாக்குதல்கள் பண ரீதியான தாக்குதல்கள் கதைகள் இந்த பொதுநலன் சார்ந்து சார் இப்படியா இருந்தது மனித எனக்கு அது தெரியாது இது தெரியாது இந்த பொதுவிலே பேசி பேசி அதுலேயே ஊட்டிட்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு சிக்கல்கள்லேயே அதையும் மீறி எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஒரு காரியங்களில் இறங்க வேண்டியிருக்கு. அந்த இறங்க போய் தான் நம்ம சார்ந்த கலைஞர்களுக்கும் நமக்கும் ஒரு நம்மளுக்கு நன்மைகள் அரசாங்கத்திட்ட இருந்தோம் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க. போன வருஷம் உங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ அந்த இவங்க நம்ம அமைப்புல இல்லை இருந்தாலும் அந்த ஒரு டைவர்டர் தலைவர் வந்த பிறகுதான் அந்த ஒரு தொடர்பு வந்தது. அப்போ நான் அந்த கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா என்ன மாதிரி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு என்னால் என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ அந்த அமைப்புல இருக்க போய் தான் அந்த கதையை அவங்களும் பயன்பெற்றாங்க. நானும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தேன். அதனாலதான் இந்த சங்கங்கள் செயல்படுத்தி இருக்கோம். செயல்படுத்தணும். யார் என்ன சொன்னாலும் சரி என் கடன் பணி செய்து கிடப்பது. அவங்க யார் வேணாலும் நம்மளை என்ன சொல்றது போட்டுவார் போட்டுட்டு தூத்துவார் தூட்டுட்டு ஏசுவார் ஏசட்டு போகட்டும் அடிக்காது போல அது அவங்களோட இது. அதாவது நல்ல கலைஞன் வாயிலிருந்து ஒரு சொல்லு கூட ஒருவரை இழந்தோ ஒவ்வொருத்தரை தாக்குறோங்கிறோ இந்த மாதிரியான வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. நான் சில இடத்துல கோபப்பட்டு பேசும்போது கூட என்னோட ஒரு கவிழ்கரை அருமையாக சொன்னார், மணிக்கிட்ட ஓன் வாயினாப்புல அந்த வார்த்தைலாம் பேசாத மணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா தெய்வத்துக்கு முன்னே இருந்து அருமையான ஆசிரம் வாய்ச்சிட்டு இருக்க தெய்வம் உன்னோட குரலை கழிச்சு ஓன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலாமா? ஒரு அருமையா அதுல இருந்து நானும் சரி அவங்களோட இது நம்மளை தாக்கணுங்கிறதோ நம்மளை ஏசணுங்கிறதோ இருக்கட்டும், அது அவங்களோட நினைப்பு. நம்ம அந்த இது இல்லையே, நம்மளோட நோக்கம் பொதுநலன் கருதி இது. அதனால நம்ம எவ்வளவோ காரியங்கள் சாதிச்சிருக்கிறோம். நம்ம சங்கங்கள் நிறைய பயன் பெற்றிருக்கு, பயன் பெற போகுது. அவங்க ஒரு தரப்பினர் ஒரு 2 காலில் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரெடியான முறையில கூட வந்தாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு வச்சு இது பேச வந்தாங்க. நாங்கள் எந்த அமைப்பு இல்லை, கலைஞர்கள் நாங்கள் தனியாக நாங்கள் ஒரு சாதாரண ஒரு 2 பேர் பைக்கில் இருக்கிறோம். அவங்க எங்களோட தளபதி மருமகளை கூட்டத்தில் முன்னிலை வைக்க முத்துராஜ் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நமது சங்கம் 18/12/2022 ஆரம்பிச்சோம். வருஷம் 3 வருஷம் ஆகுது. ஆனால் நம்மளுடைய சங்கத்தை ஆரம்பித்து இதே இடத்துல தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ நம்ம சங்கம் ரிஜிஸ்டர் ஆகி 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் நாங்கள் ஆண்டுகளை வைக்கணும்னு சொல்லி தான் இதை பேசுறதுனால தான் இந்த கூட்டத்தை போட்டால் இப்போ இதில் நம்ம சங்கத்தில் உள்ள ஆளுக்க பாதியே வரல. ஒரு சின்ன பிரச்சனைனால வரல. அதாவது இப்போ நம்ம சங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா கலைமாமணி வேலவன் சங்கீதா அவர்களுக்கு தூத்துக்குடியில் நாங்கள் போயிருந்தோம். தமிழண்டா கலைக்குழு தலைவர் ஜெகஜீவன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. எல்லா கலைஞர்களும் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நாங்கள் வில்லிச கலைஞர்கள் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். என் மருமக இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கா, அங்கே வச்சு அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கான இடம் கிடைக்கல. அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட
கிராமிய வில்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லுறேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நம்ம சங்கத்துல வந்து இப்போ ஒரு 60 கலைஞர்கள் இருப்பாங்க. இந்த 60 கலைஞர்கள்ல புலவர்கள் மட்டும் ஒரு 15 பேர் இருக்கும். இதுல பக்கச்சட்டுக்காரங்க 5 பேர், ஒரு சங்கத்துக்கு 5 பேர், அப்படிங்கும் போது 60 பேர் இருக்கும். இந்த 60 கலைஞர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நம்ம ஜெகஜீவன் சார் அவங்க கிட்ட நாங்க வைக்க போற இதுக்காகத்தான் அவங்களுக்கு முக்கால்வாசி நாங்க வர வச்சது. எதுக்காகன்னா, இந்த வில்லிசை கலைஞர்கள்ல வந்து பாதி பேருக்கு நம்ம குடியிருக்க கூட இடம் கிடையாது. அதனால அவங்க மூலமாக நம்ம அம்மா கீதா ஜீவன் அவங்க கிட்ட சொல்லி நம்மளுக்கு பெரம்போக்கான இடம் தூத்துக்குடியில கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க கிட்ட இதை ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வச்சுக்கிறோம். எங்களுக்கு அங்கே நீங்கள் இடம் பார்த்து கொடுத்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் இடம் பார்த்து எங்களுக்கு கொடுக்கணும், இந்த கலைஞர்கள் பூரா ஒரே இடத்துல இருக்கணும். அதுக்காக அதை நம்ம அண்ணன் ஜெகஜீவன் அவர்கிட்ட நம்ம வேண்டுகோள் வச்சுருக்கோம். அடுத்தபடியாக இந்த வருஷம் நம்ம வச்சிருக்கோன்னா அடுத்த இந்த பங்குனி மாதத்துக்குள்ள ஒரு ஆண்டு விழா வைக்கணும். ஏன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அதனால ஆண்டு விழா வைக்கணும். இதை நம்ம எல்லாரும் ஒத்துழைப்போட தான் செய்ய முடியும். இப்போ நான் தலைவர் சொன்னா நான் மட்டும் செய்ய முடியாது. உறுப்பினர்கள் அனைவர்களும் சேர்ந்து நம்ம ஆண்டு விழா கண்டிப்பாக நடத்தணும். அதனால இதில் வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அடுத்தபடி நம்ம கலைமாமணி ஆமா வேலவன் சங்கீதா அவர்கள் பேசுவோம். நீங்க பேசிட்டாக்க அப்புறம் அண்ணனை பேச சொல்லியிருக்கேன். நலவாரிய உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும், அன்புக்குரிய ஜெகஜீவன் தமிழண்டா கலைக்குழுவினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும், மட்டுமுள்ள பெரியவர்களுக்கும், அன்பு மருமகள் முத்துராஜன் அவர்களுக்கும், மருமகள்னா சாதாரண மருமகள் இல்லை, தமிழ்நாட்டிலேயே உடுக்கு வாசிப்பதில் சிறந்தவர்கள் 3 பேர். ஒன்று எங்கள் அப்பா முத்துக்கலைஞர், அதுக்கப்புறம் குடிகுளத்தில் ஒரு ஐயா இருக்கார் முத்துசாமி பிள்ளைன்னு ஒரு பழங்குட்டக்காரர். அப்படிப்பட்ட சிறந்த கலைஞர்களை உருவாக்கியவர்கள். அதே மாதிரி நம்ம வில்லுப்பாட்டு என்பது பெரும்பாலும் இலக்கியத்தில் இடம்பெற்ற ஒரு கலை. வில்லுப்பாட்டு தப்பாட்டம் தான், வேற எந்த கலையும் இலக்கியத்தில் இடம்பெறவே இல்லை. அப்படிப்பட்ட இலக்கியத்தில் சிறந்த வில்லுப்பாட்டு கலைஞர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஆண்டு விழா நடத்தணும். தயவு செய்து கலைஞர்கள் ஒருவருக்கு ஒரு செய்யணும், காட்டி கொடுக்கணும். எப்படி காட்டி கொடுக்கணும்? என்னை விட அவர் நல்ல சிறந்த படிப்பார், என்னை விட அவள் கொடுங்க என்று மற்றவரை காட்டி கொடுக்கின்ற ஒரு பண்புல மட்டும் வளரணும். 2வது, கலைஞன் வாழ்ந்தால் தட்டி கொடு, கலைஞன் வீழ்ந்தால் முட்டு கொடு. சொன்ன மாதிரி பூமிநாதருக்கு போய் இங்கிருந்து போய் ஒரு காரியம் பண்ணார்னா மிகப்பெரிய காரியம். ஆகவே கலைஞர்கள் பெரும்பாலும் ஒன்று சேர்ந்தால், இன்னும் இவ்வளவு காலம் வரையில நெல்லிக்காய் முட்டையாத்தான் நம்ம இருக்கோம், இன்னும் ஒன்றும் சேர முடியல. நானும் 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு கட்சியை தொடங்கினேன், அனைத்து கலைவாழ் மக்கள் கட்சின்னு தொடங்கினேன். கடைசியில் என்னாச்சு, 2 பேருக்கு எடுத்துட்டான். ஒரு கன்னியாங்குத்துக்காரனும் ஒரு பம்பக்காரனும் சேர்ந்து கருத்தே போட்டான். ஆகவே கலைஞர்கள் பெரும்பாலும் ஒன்று சேர மாட்டார்கள். அதை விட இன்னொன்று சொல்லுவாங்க, அரசாங்க நிகழ்ச்சிகளில் வெளி மாநிலத்து கலைகளை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தான் இல்லை, நீங்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம நாட்டு கலைஞர்கள், நம்ம தவுலர் நையாண்டி மேள கலைஞர்கள், அதோட பெரிய மேளம்னா எங்கன்னே தெரியும், பெரிய மேளம்னா இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இந்த உரிமை, அந்த காலத்தில் ஊவாங்க விட்டுமாங்க, அந்த உரிமை மேளமே இல்லாமலே போச்சு. அந்த உரிமை மேளத்தை நீக்கிறவர் யாரு? நையாண்டி மேளக்காரங்க தான். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி பல கதைகள் அழிந்த நிலையில் இருக்கிற அந்த அழிந்த கதைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டிதான் திரு ஜெகஜீவன் தூத்துக்குடியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அது உண்மையிலே யாரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், அரசாங்கம் கூட செய்ய முடியாது. ஆகவே மறந்து போன சமையல்களையும், மறந்து போன கலைகளையும், மறந்து போன வைத்தியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்யப்பட்ட மாநாடு. அதில் வில்லுப்பாட்டுக்கு இடம்னா கொஞ்சம் தானமா இடம் இல்லை. சரி, வில்லுப்பாட்டுக்குன்னே ஒரு பெரிய இது வச்சிருவோம், இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய வில்லுப்பாட்டு கலைஞர் இருக்காங்க, 5-6 கலைமாமணிகள் பேர் இருக்கிறாங்க. ஆகவே இந்த கலை வளர வேண்டும் என்றால் முதலில் அதுக்கு ஒரு மாநாடு போட வேண்டும். அந்த மாநாட்டுக்கு உங்கள் சங்கத்தினுடைய தலைவர் யாராக இருக்கின்றார்களோ அவர்களை முன்னிலை வைத்து, ஏஎன்சி நாடக மன்றத்தினுடைய தலைவரையும்
அழைத்து நடத்தினால் சிறப்பாக இருக்கும். அதைத்தான் இப்போ பேச போகிறோம். மாநாடு எப்போ வைக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற கருத்து தான் கொஞ்சம் முக்கியமாகவே. அனைவரும் மாநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி அதை நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்த அன்புக்குரிய தம்பி திரு ஜெகஜீவன். அதை விட இன்னொரு சின்ன விஷயம், கலை பண்பாட்டு துறையில் கலை அறியாதவன் தான் ஏடியா இருக்கிறான். ஆற்றால் ஜால்ரா போட தெரியாதவனுக்கு. அதே போல அங்க இருக்கிற யாருக்குமே எந்த கலையும் தெரியாது. ஒரு கொட்டடிக்க தெரியுமான்னு தெரியாது, குடலூர் தெரியுமா தெரியாது. ஆகவே இனிமேல் நாம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா கலை அறிந்தவர்களை கலை பண்பாட்டு துறையில் பணியாற்ற வைக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு நாட்டார் வழக்கறிஞர் துறை நம்ம சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் நம்ம திருநெல்வேலி தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஒன்று பாண்டிச்சேரி, 2வது திருநெல்வேலி. அதுல படிக்கிற மாணவர்களை போடுமே, அவனுக்கு தெரியுமே எல்லா கலையும், அவனுக்கு தெரியாத கலையே கிடையாது. அப்படிப்பட்ட அதே மாதிரி நடுவர்களுக்கு போடுறான்னா ஒன்றும் தெரியாத கூமுட்டையை கூட நடுவராக போடலாம். அந்த நிலை ஏற்படாது. கலை பண்பாட்டு இருக்கா, இப்போ இவர் போடட்டும், தப்பு இல்லை. 4 சரத்துக்கு யாரை போடுறான்னா எம்ஏ படித்தவன் போட்டான். எம்ஏ படித்தவனுக்கு என்ன தெரியும்? ஏபிஜி தான் தெரியும். நடுவராக பணியாற்றுகின்றவர்கள் கலை அறிந்தவரை போட வேண்டும் என்று நீங்கள் தான் அதுக்கு. ஆகவே அந்த நிலை மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்புக்குரிய தம்பி ஜெகஜீவன் அவர்களே பேச அழைக்கின்றேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட வில்லிசை கலைஞர்களுடைய சங்கமானது மிக சிறப்பாக 3வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுக்கள். இந்த அருமையான நிகழ்வில் என்னை அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம், நான் கல்வி அறிவு பெற்றது எல்லாமே தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் கல்லூரி, BA, MA நாட்டார் வழக்காற்றில் சௌரியார் கல்லூரி, அப்புறம் ஆசிரியர்களுடைய B.Ed வ.உ. சிதம்பரம் கல்லூரி, MA இன்னொரு MA வந்து நம்ம மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. அதாவது பட்டங்கள் படித்தல் காரணம் வந்து எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தமிழருடைய அடையாளம் என்ன என்று ஒவ்வொரு தமிழரும் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். நான் வந்து நாட்டார் வழக்காற்றியல் துறையில படிச்சிருக்கிறேன். ஆனா அந்த துறைக்கு வந்து இன்னைக்கு வர டில் த டேட் இன்னைக்கு வர அங்கீகாரம் வழங்கப்படல அரசாங்கத்தால். அதனால நான் படிக்கின்ற காலத்துல இப்போ மொத்தம் 12 பேர் என்னுடைய வகுப்பறையில், 6 பெண்கள் 6 ஆண்கள். பிஜி போஸ்ட் கிராஜுவேட், MA ஃபர்ஸ்ட் இயர், சிஎஸ் 2வது செகண்ட் இயர் வந்து அது 14 பசங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துறையில் வந்து இன்னைக்கு என்னாச்சுன்னா 8 4 இன்னைக்கு 4 பேர் படிக்காங்க. 4 பேர் தான் படிக்காங்க. இன்னைக்கு திருநெல்வேலி PR தான் இருக்கான். அந்த பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் எனக்கு ஜூனியர், ஒண்ணுமே தெரியாது, 0. அவன் வந்து 0. எதுக்கு சொல்லுவாருன்னா, நாம் வந்து எங்கனாலும் பேச தெரியாது, எங்கனாலும் பேசுவதற்கு நான் தயார். ஏன், நான் கல்லூரி படிக்கின்ற காலத்திலேயே பேராசிரியர்கள் அப்புறம் பயங்கரமா வந்து பாருங்க. எதுக்கு தெரியுமா? ஏங்க, என்னுடைய அடையாளத்தை யாரும் அழிக்க கூடாதுங்க. அதாவது ஆசிரியர்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நான் வந்து 10 வருஷம் வாத்தியாரா இருந்தேன், பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருந்தேன். தூத்துக்குடி கோர்ட்ல வந்து 12 வருஷம் போர்டு மெம்பரா இருந்தேன், லோக்கல்ல போர்டு மெம்பரு. அதனால எல்லா துறைகளையும் நான் கால் வச்சேன். ஆல் இந்தியா ரேடியோல அனௌன்சர் அறிவிப்பு. என்னுடைய உச்சரிப்பெல்லாம் அதுக்கு இருக்க காரணம்னா, பள்ளிக்கூடங்கள் வந்து வகுப்பறையில இருந்து அதிகமாக சத்தமாக பாடம் எடுத்தது. அப்புறம் அறிவிப்பாளர் வானிலை இருந்தது. அந்த உச்சரிப்பு ரொம்ப அதிகம் தெளிவுபடுது. இப்படிதான் இருக்கணும், தமிழ்ல அப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு வரையறை உருவாக்கி. சரி, இப்போ எதற்காக இந்த தமிழண்டா என்கின்ற ஒரு அந்த நேம கொண்டு வந்த காரணம்னா, தமிழருடைய பண்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். கலைகளை மறந்தாச்சு, மருத்துவத்தை மறைச்சாச்சு, உணவுகளை மறைச்சாச்சு. இன்னைக்கு அரபு நாட்டு உணவுகள் பரோட்டாவும் பிரியாணியும் இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படியே நாக்க போட்டு நக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அஜினோமோட்டோ உள்ள சேர்க்கிறான், கெமிக்கல். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். டேஸ்ட் வந்து அஜினோமோட்டோ தான், வேற ஒன்று. நம்ம அஞ்சலை பட்டி கொடுக்குற டேஸ்ட் அதுதான் உண்மையானது. அதுதான் வந்து உடலை பக்குவப்படுத்தக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது, 100 ஆண்டுகள் வாழச் செய்தது அந்த அஞ்சலை பட்டி. இன்னைக்கு அந்த அஞ்சலை பட்டியெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து நினைக்கிறோம்னா அந்த அஜினோமோட்டோ என்கிற அந்த கெமிக்கல்களை போய் இருக்கும். எல்லா ஹோட்டலையும் அஜினோமோட்டோ. தயவு கூர்ந்து அஜினோமோட்டோ பயன்படுது. இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, யாரும் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு அஜினோமோட்டோ போடணுமா, இப்படி இதெல்லாம் நுரையீரலுக்கு எடுக்கு.
நான் வந்திருந்ததான் வந்தேன் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ கூட ஒரு பாட்டு போட்டேன், குப்பைகள் ஏறிக்க வேண்டாம் ஒரு பாட்டு போட்டேன். ரெக்கார்டிங் முடிச்சு எல்லாமே தள்ளி விட்டு அந்த பாட்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் முதல் நாள் வெளியிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா குப்பைகள் எதுக்கு நிறைய விஷயங்கள் கான்செப்ட் நிறைய புரியுது. நான் மணிக்கணக்காக பேசலாம், ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஆக அப்போ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய தமிழண்டா சிந்தனை எதுக்கு வந்துச்சுன்னா, அப்போ நம்முடைய கலைகளையும் உணவுகளையும் மருத்துவத்தையும் நாம இருக்கின்ற காலங்கள் யாருமே எவ்வளவு நாள் வாழும் தெரியாது. ஆனா இருக்கின்ற காலங்களில் நம்மளுடைய அடையாளத்தை நாம வந்து நினைச்சோம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். ஏங்க மொழிவாரி மாநிலங்கள் எப்போ பிரிக்கப்பட்டு தெரியுமா? மொழிவாரி மாநிலங்கள் எப்போ பிரிக்கப்பட்டு 1956ஆம் ஆண்டு 56ல் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு. ஏன்னா இந்த இது நான் அதிகமாக பேசிட்டே இருக்கிறேன், அதனால எனக்கு ஒண்ணுமே மறக்காது. வாத்தியார் இருந்த கதை வேற விஷயம். ஆனா வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது வந்து 1956. அப்ப செண்டை மேளம் வந்து கேரளாவுக்கு போயிட்டு பண்பாட்டு இன்னையோட அடையாளம், அவனுடைய அடையாளம் என்னது செண்டை மேளம், நம்மளுடைய அடையாளம் என்னது ராஜ மேளம் என்று சொல்லக்கூடிய நையாண்டி மேளம், தாரை தப்பட்டிகள், வில்லிசை, இது நம்மளுடைய அடையாளம். ஆனா ஏங்க நம்ம அந்த சட்டையை போட்டதுக்கு ஐயாவளி வைகுண்டர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து 1848ஆம் ஆண்டு போராடிது. அது பேர் தோல் சிலை போராட்டம். பெண்கள் ஆண்கள் யாருமே இடுப்புக்கு மேல ஆடை அணியக்கூடாது. யார் சொன்னது? திருவிதாங்கூர் சமஸ்தானம், கேரளா எல்லாமே வந்து தமிழர்ல சேர்ந்து இருக்கக்கூடாது. ஆண் பெண் எல்லாருக்குமே. இன்னொன்று ஆங்கிலத்தை நான் வரலாற்று ஆசிரியர்கள் எனக்கு வந்து அது என்ன செஞ்சா தெரியுமா, ஒவ்வொருத்தரும் வரிய வர போட்டான் பெண்கள். இப்படி அப்படி இருந்தா வரி, இப்படி இருந்தா வரி, அப்படி இருந்தா வரி. இந்த வரிகளை எல்லாம் நீக்குவதற்காக ஐயா வைகுண்டர் என்ன செய்கிறார், அவதாரம் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய பேரணியை உருவாக்குறது தான் தோல் சீலை போராட்டம். நீங்க அடிங்க, யூடியூப் அடிங்க போது எல்லாம் தோல் சீலை போராட்டம். உண்மை சம்பவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கௌரவம் எங்க இருக்கு தெரியுமா? கௌரவம் எங்க இருக்குது? நம்மளுடைய செயல்பாடுகள் தான் கௌரவங்க. என்னுடைய செயல்பாடுகள். நீங்க ஒரு புதுல ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல நாட்டுப்புற ஒரு ஹோட்டல் எடுத்திருக்காங்க, என் பேரு அக்கா போய் கேட்டிருக்காங்க, கேளுங்க எங்க ஜெய்ஜன் அவர் எங்க இருக்காரு, அவர் வரலையா அப்படின்னு. இதுதான் அடையாளம், எளிமைதான் அடையாளம். நம்மளுடைய அடையாளம் இதுதாங்க. வாட்சி நான் வந்து என்ன நான் வாட்சில போடுறேன், போடுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. எது சொல்லுங்க, இருக்கிற காலங்கள் குறைவான காலங்கள். இந்த காலங்கள்ல நாம் நல்லதை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நல்லதை மட்டும் தான் விதைக்கணும். அவருத்தனை கெடுக்கணும், அவனை கெடுக்கணும், அந்த சோழி இருக்கும். கெடுவான் கேடு நினைக்கும். அதனால நல்லதை விதைத்தால் நாம் நல்லதை வளர்க்கலாம், நல்லதை பார்க்கலாம், நல்லதை சிந்திக்கலாம். எல்லா விஷயம் தான் நல்லது. நல்லது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்லதாக இருக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் as a man thinking so is he. மனிதன் எதை எண்ணுகிறானோ அதுவாக அவன் மாறுகிறான். ஆக எண்ணங்கள் தான் எல்லாமே வந்து மற்றபடி ஒன்று கிடையாது. அதனால தயவு கூர்ந்து நம்ம இலவச வீட்டுமனை கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோம், சரிங்களா? அதை பத்தி மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை மட்டும் வழங்குறாங்க, புரியுங்களா? இப்போ ஒன்று 10 வருஷம் புறம்போக்கில் இருக்காங்க போங்க, அவங்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்கலாம் என்று சொல்லி ஒரு அரசாணை போடுவதற்காக வேலையில் நேற்று பார்க்கணும். அதனால வந்து தயவுசெய்து யாராவது புறம்போக்கில் இருந்தாலும் சரிங்களா, நீங்க அதை வந்து வெளிக்கொண்டு வாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக எங்க கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கடுத்த வந்து நாட்டுப்புற கலைகள் நாம் இருக்கின்ற காலத்தில் தயவுசெய்து எல்லாரும் அதுக்காண்டி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா தென் மாவட்டம் அப்படின்னாலே வில்லிசை கலைஞர் அதுக்கடுத்து காரணம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், தென்காசி மாவட்டத்தை வச்சுட்டாலே இந்த 4 மாவட்டம் ஃபுல்லா வில்லுக்காரங்க தான் அதிகமா. ஆமா தெரியுது, வரலாறு தான். ஆனா அதுல கஷ்டப்பட்டு தான் அவங்க தான் தெரியும். இன்னைக்கு அப்புறம் இன்னொன்று கேட்டுருக்காங்க, நம்ம சகோதரிகள் இப்போ வந்து 50 வருஷம் ஆகிட்டு வில்லிசை கலைஞர்கள் அவங்களை அழைக்க மாட்டேங்கிறாங்க, பூரா யங்ஸ்டர் தான் அழைக்கிறாங்க. அப்போ அப்படி பொழுது நம்ம சகோதரிகளுக்கு ஒரு 50 வயசு முடிச்சுட்டா அவங்களுக்கு பென்ஷன் வந்து அரசாங்கத்தை நம்ம ஒரு கோரிக்கை கண்டிப்பா. ஏன்னா வந்து என்னன்னா வந்து இப்போ 58 நம்ம வந்து இவங்க வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை தான் விரும்புறாங்க ஸ்டேஜ். அதனால வந்து அந்த விஷயத்த நம்ம வந்து கொண்டு போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி மனம். அதே போல எப்படி சொன்னாக்கி பெண்களுக்கு 45 அதுக்கு மேல அதான் பேசுறதுக்கு வசதியா இருக்கும்.
அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 40லே கொடுத்துடணும். அதே மாதிரி தவுள் அடிக்கிறவங்க அவ்வளவு கிலோ தவுளை தூக்கி தூக்கி அடிக்கிற அவனுக்கு முட்டி எடுத்து போயிடும். அவனுக்கெல்லாம் 50லே கொடுத்துடணும். அப்படி ஒரு நிலை இருந்தா தான் அதுக்காகவே நம்ம போராடணும். கலைஞர்கள் எல்லாம் ஒண்ணா சேரணும். அப்புறம் கெடுவாங்க. அதோட இன்னொன்னு நம்ம ஒரு சின்ன விஷயம், அரசாங்க சிப்பல்ல வில்லுப்பாட்டு சிப்பலே கிடையாது. கிடையாது. ஆமா. நானும் பல தடவை இந்த பண்டாரப்பைகளுக்கு சொல்லி சொல்லி பார்த்து கேட்க மாட்டேங்க. கலைவாண்பாடு துறையிலே கிடையாது. ஆ? கலைவாண்பாடு துறையிலே கிடையாது. இல்ல. இந்த சிப்பலே இல்ல, வில்லுப்பாட்டு சிப்பலே இல்ல. இன்னொன்னு இப்ப இவர் வந்து உறுப்பினராக இருக்கிறனால இவற்றை சொல்ல நான் தயவு செய்து நீங்க வலியுறுத்தி அடுத்து போடக்கூடிய விழா இதுல வந்து நிச்சயமா வில்லுப்பாட்டு ஒரு இதை போடுங்க. இந்த வீடியோ போனா தமிழ் இந்த மாதிரி இருக்கு, கொண்டு போடணும். நாயனர் இருக்கு, எல்லாமே இருக்கு. தபேலா இருக்கு, தபேலா மோர்ச்சல் கூட இருக்கு. இருக்கு. என்ன ஆனா வில்லுப்பாட்டு புடத்தைங்களான வில்லைங்க கிடையாது. பரதநாட்டிய ஆடுகளும் இருக்கு. 4 மாவட்டங்கள்ல முக்கியமா இருக்குது. அது ஒண்ணுதான். அது என்ன தலைவா, அதுக்கு நீங்க போராடணும். இல்ல அடுத்த தடவை நாங்க நம்ம திருநெல்வேலி கலெக்டரேட்ல அங்க போராடி இருக்கோம். போராடும் போது அவர் பொன்சையில அவர் வந்து பாண்டி ஐயா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி போலீஸ்கார பிடிக்க வந்தான்னு சொல்லி ஆளாளுக்கு ஓடிட்டாங்க. கடைசி ஒரு 4 வருஷம் இருந்தோம். நான் வந்து இதே கலெக்டர்ல போராடுகின்ற பொழுது கடைசி வரைக்கும் நான் ஏன் ஓட முடியல, கால் இல்ல, அதான் இல்லை நானும் ஓடி இருக்கேன். நாங்க நின்று இன்ஸ்பெக்டர் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஏன் ஆளுக்கு உள்ள வச்சுட்டாங்க. யாரும் இறக்கி விட்டு நம்ம வந்து போர்க்கணும் கொண்டு வரணும். அதாவது நல்லதை விதைப்பதற்கு நம்ம வந்து போராடணும். அதாவது ஒரு மனுஷன் நல்ல மதிக்கிறோம். நம்ம வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து அடிமையாகாமல் இருக்கும். இது முக்கியமான விஷயம். ஆனால் அந்த விஷயத்துல இருந்து நம்ம மக்கள் கலைஞர்கள் எல்லாரும் ஒதுங்கி வந்து எல்லாரும் ரோல் மாடல் இருந்தால் நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படி எல்லாரும் கையெழுத்து ஒரு அளவுக்கு நம்ம எல்லாம் உருவாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி. வணக்கம். அன்பான அனைத்து உள்ளங்களுக்கும் இன்று காலை வணக்கம். இந்த நாட்டுப்புற நல்ல இதுக்கு அக்கா அழைப்புகள் தந்திருந்தாங்க. ஏன்னா என்ன பெருமையா சொல்லிக்கிற அளவில் நான் ஒன்றும் பெருசு இல்லை. என்னோட கலை வந்து 1990 நாற்பது கலையில இறங்கினேன். எனக்கு சொந்த தொழில் தாரதப்பட்டேன். இந்த சொந்த ஊர் நாகர்கோவில். தாரதப்பட்டை இருக்கிற போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தொழிலுக்கு வந்தோம். அப்போ தோல் வந்து தீர வாட்டி தான் அடிக்கணும். அப்படி அடிச்சுட்டு இருக்கும் போது தான் இடையில செண்டை மேளம் வந்தது. அப்போ அந்த செண்டை மேளம் வந்துட்டு இருக்க நேரத்தில் அப்போ கலைஞர் ஐயா ஆட்சி நடந்துட்டு இருந்தது. கலைஞர் ஐயா சென்னையில் ஆட்சி நடக்கும்போது முதல் கனிமணி அம்மா ஆட்சியில் இறங்குறாங்க. இறங்கி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சங்கமம், அதாவது சென்னை சங்கம் நான் உருவாக்குவேன். அதில் எனக்கு செண்டை மேளம் கண்டிப்பாக வேணும். அப்போ பாடி பெட்டி அவ்வளோ கிடையாது, தோழி கட்டுக்கு அவ்வளோ கிடையாது. நையாண்டி மேளம் செண்டை மேளம் தான் உள்ள இறங்குறோம். 2 வருஷம் கனிமொழிக்கு நான் சேவை செய்யறாங்க சென்னையில். பேர் புகழ் எடுத்து அவார்டு. இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா கிராமங்களும் அடிக்கப்பட்ட செண்டை மேளம் உருவாக்கி விட்ட ஆசானே நான் தான். போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இந்த பயமாரில் அப்படியே கம்பு வச்சு அடிக்கிற காரணமே நான் தான். எல்லாரும் வளர்த்து விட்டது நான் தான். நான் ஆசான் சொல்லல, பெரிய ஆசான் தான். ஆனால் இன்னைக்கு என்னைக்குன்னா நம்ம இந்த சங்கத்தில் வந்து தொழில் ரொம்ப முடக்கம் ஆகி போச்சு. அதனால அக்காட்ட கேட்டேன். அக்கா சொன்னாங்க, தம்பி நீ எல்லா கலையும் படித்தவன், எல்லா வித்தையும் படித்தவன். நான் 5 வருஷம் தொழில் வச்சு நடத்தினேன், வில்லிஸ் வச்சு நடத்தவன் தான். இதே ஊரில் சமாதானபுரத்தில் 5 வருஷம் வில்லிஸ் வச்சு நான் தனிமையில் நான் நடத்தினேன். வேலவன் ஐயா அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டேன். ஐயா நாங்கள் தொழிலில் இறங்கியிருக்கோம், உங்களால் எங்களுக்கு ராமாயண கீதம் ஒரு புக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்டேன். ஐயா என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு வா தம்பி, வீட்டுக்கு போவான். மாதிரி பேசி பேசலை, இவ்வளோ பெரிய புக்கு கேள்வி இருந்தாங்க. உங்களுக்கு தேவைக்குள்ள எடுத்துட்டு மீதி அங்கே தாங்க. அந்த 2 விஷயத்தில் இன்னும் மறக்கவே இல்லை. ஐயா பேரை சொல்லி கொடி கட்டி பறந்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணபுரத்துல இருந்து அண்ணாச்சி இறந்து போனாங்க, வில்சேகரன். இப்போ என்ன அழைப்பு தந்ததுக்கு முத்துராஜம் அக்கா விலிஸ் அவர்களும் நம்பி அண்ணனுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த விழாவுக்கு நேற்றைக்கு நான் ஐயாட்ட பேசினேன். எல்லாம் சங்கீத ஐயா மூத்த கலைஞர்கள் நீங்கள், எங்களுக்கு வழி காணிக்கிறது நீங்கள் தான் காணிக்கணும். எங்களுக்கு வழி காணிக்க தெரியல. இப்போ வந்து நம்ம வில்லிசையில் வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆளுகள் இப்போ புதுசாக இறங்கிட்டாங்க. இப்போ ஃபோன் எடுத்தாலே எனக்கு மாதிரி தேவை வேணுங்காங்க, அங்கே ஃபோன் எடுத்தால் இன்னொரு பிள்ளை வேணுங்காங்க. இப்போ நம்ம வந்து மூத்த கலைஞர்கள் பேர் பங்கிட்டு இருக்கு. ஆனால் மூத்த கலைஞர்கள் வந்து விதவிதமாக பாட்டு அந்த பிள்ளை அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப வீடியோ போடுறோம். நான் சீரியஸா சொல்றேன். நம்ம பிள்ளை வார்த்தைகள், நம்ம பாடுற பாட்டுகள் போடுறாங்க. இப்போ வந்து பிள்ளைகளுக்கு யாருக்கும் தெரியாது. அது என்ன செய்யறாங்க, உடனே இதை பார்த்து உடனே பாடுது, அங்க உடனே மாலை வந்து காத்து வந்துடும். தப்பா ஐயா அதாவது
அந்த காலத்துல கதை கேட்டார்கள், யாரு கதை கேட்டா? இந்த காலத்துல சதை பார்க்கிறார்கள். ஆளை பார்க்காங்க. இதுதான் இப்போ வந்து ஆள் லட்சணமா இருக்கான்னு பாக்காங்க. பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு? சின்ன பிள்ளைய பார்க்காங்க. ஆமா, அதான் எப்படி பார்க்க. அதாவது ஒரு கலை வந்து எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சால இருந்து நான் உண்மையில போய் சொல்ல மாட்டேன். மொத்தம் 5 வேலை செலக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த விவரத்தை வச்சு கலையில இருந்து ஒன்று நம்ம அக்கா, இன்னொரு நம்ம மாசாடு பாண்டி ஐயா கிட்ட பரம்பரையாட்டு ரசாயன காட்டு சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தன் ஒத்தையில இருந்து பொழைச்சி வாழ்ந்து வந்த நம்ம அந்த அம்மா தங்க அம்மா. அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்துல தனிமையில இருந்து யாருமே எதிர்பார்க்காம மேக்கப் இல்லாம நகரட்டு இல்லாம தனிமையில பாடப்பட்டது ஐயமா செட்டு விழிச்ச ஒண்ணு. நான் நிறைய வீட்டுக்கு பார்த்தேன். அதே மாதிரி திருச்செந்தூர்லயும் பிரேம அம்மா செட்டு ஒரு கரைச்சல் இல்லாமல் நல்லா மேக்கப் இல்லாமல் நல்லா பாடி வராங்க. எதுக்குன்னா கடவுள் கண்ணில் தான் தெரியும். ஆளை பாதி பார்க்க விடாது. அப்போ தொழில் வந்து தெய்வத்தை பார்த்து வாழ்ந்தா இன்னைக்கு கொடி கட்டி பறக்கலாம். இன்னைக்கு நான் தாப்பட்டை அடித்து செண்டை அடித்து வில்லிசை பாடி இன்னைக்கு வந்திருக்கேன்னா இன்னைக்கு ஒரு கட்சியில் நான் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு சொந்த கட்சி சங்கமம், சென்னை சங்கமம் எனக்கு கட்சி. இன்னைக்கு அக்கா கட்சியில் இருந்து சேர்ந்துருக்கேன்னா எதுக்கு? நாளைக்கு நமக்கு இங்கே கவர்னரை பார்த்து பேச போகிறோம். கவர்னரை பார்த்து பேசி இதே திருக்கன்குடியில் இடம் கிடக்குன்னு சொல்கிறாங்க. இதே ஐயாட்ட பேசி என்னால் இடம் வாங்கி கொடுக்க முடியும். தப்பா ரைட்டா? சபாநாயகர் பாருங்க. சபாநாயகர் ஐயாட்ட நான் எப்போ நெருங்கி பேசிட்டு இருக்கேன். அவங்க ஐயாத்தில் சேவை செஞ்சுட்டு இருக்கேன். சபாநாயகர் ஐயாவுக்கு எல்லா நிகழ்ச்சிக்கு நான் தான் ஃபேமஸ். இப்போ ஐயாட்ட பேசினேன், இந்த நேரம் ஃபோனில் பேசினேன். நீங்கள் மீட்டிங் போட்டு வாங்க, உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லி நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அக்காட்ட சொன்னேன், உங்களுக்கு நான் செஞ்சுட்டேன் சொல்லணும் இல்லையா? இதுதான் நான் செஞ்சுட்டேன். எல்லாரும் வாங்க கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த விழாவில் வந்து வருத்தமோ யாருக்கும் மனசு புண்படுத்தாத அளவில் நம்ம நடக்க கூடாது. யாருனாலும் சரிதான், கஷ்டப்படுறோம், வீடு காசு எல்லாமே வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் சாதனை. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். முதல் பொண்ணு அது மாதிரி பொண்ணாடி பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாரிய சங்க மூலியமாக நமக்கு வந்திருந்த ஐயா யாரும் தெரியல, யாரும் மணிகண்டன் ஐயாவுக்கு கூட பிறந்த சகோதராட்டு இது கொண்டாடி போத்துங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில இருந்து வந்த நமது அண்ணன் புதுசாக ஒரு கலையை உருவாக்கி இருக்கார்கள். அவர்கள் மேலும் மேலும் வளரணும், மற்றபடி எல்லாருக்கும் நல்ல செய்யணும். அவர் மூலியம் மட்டும் நமக்கு நல்ல வாழ்க்கை நடக்கணும். பொதுவாக எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அந்த அண்ணனுக்கு கம்மி சார்பாக அதுக்கப்புறம் இந்த விழாவில் தம்பி முருகன் நீங்க இப்போ கூட அதாவது இப்போ இருக்கணும் அவார்டு ஒரு 15 அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு நாள் முடிஞ்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 அவார்டு பெரிய பெரிய தலைவர்மார்கிட்ட, பெரிய சங்கங்கள்கிட்ட, கவர்னர் ஐயா கிட்ட, கலமணி அம்மா கிட்ட நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு நிறைய அவார்டு வரக்கூடிய இடத்துல அக்காவுக்கு, நம்ம முத்துராஜா அக்காவுக்கும் நம்பி அண்ணனுக்கும் இந்த முறைக்கு ஒரு நல்ல 2 அவார்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்த அவார்டு அடுத்த மாதம் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுப்பேன். ஆமா, அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாரும் நம்ம ஒத்துமையா இருக்க வேண்டிய ஒரு தொழில் கண்டிப்பாக நடக்க வேண்டி என் சார்பாக அக்கா முத்துராஜம் அவர்களுக்கு இந்த பொண்ணு கொடுத்து அது மாத்திரம் இல்லாமல் ஒரு உற்சாகத்தை தந்து எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை தந்து நல்ல வழிக்கு அனுப்ப நான் ஒரு வழிக்கு அனுப்ப சொல்லி திருத்தன்குடியில் வாழும் எங்கள் அண்ணன் தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடி போத்திக்கிறேன். குருநாதர் பழக்கமானார். அந்த குருநாதரை வந்து எனக்கு வில்லிசையில் நான் ஒரு சார் ஆக்கி விடுறேன். நீங்க வந்து வா முதல் எடுத்தோடனே குடத்துல உட்கார வச்சு ஏன்னா குடத்துல எனக்கு சொல்லி தந்தாங்க, வில்லிசை மேடை அடித்து சொல்லி தந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது எல்லா வித்தையும் படித்து வந்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த மேடம் வந்து கடைசி வரைக்கும் ஒத்தையிலே இருந்து கஷ்டப்பட்டு வந்தவா. அதெல்லாம் அந்த மேடத்துக்கு நம்ம வந்து இவங்களை யாரும் தெரியப்படுத்தணும். இதே ஊரில் ரேடியோ புகழ்பெற்ற நெல்லை சமாதானபுரத்தில்
வாழும் எங்களது ஆசான் குடுக்க ஆசான் மகள், அதாவது பாலையா அவரோட மகள் ராஜமணி இன்னைக்கு வரல. ராஜமணின்ற பேரை வந்து சரிதா சொல்லித்தான் திருச்செந்தூர் முருகன் பேரை மாத்தினது மறக்கூடாது. அந்த தாயை வந்து திருச்செந்தூர்ல விழிசேகா இருக்கிறது எங்க பிரேமக்கா, அவங்கள மேடைக்கு அழைக்கிறேன். இன்னொரு நம்ம நம்பி அண்ணனும் நமது ராஜமாக்காவும் ஒரு சின்ன குட்டி புலி வளர்த்தாங்க. சின்ன புலி பல வார்த்தைகள் சொல்லி விட்டுருக்காங்க. அவங்கள ஸ்டார் ஆக்கி இந்த வருஷம் 1925 அவங்கள ஸ்டார் ஆக்கிறது வேண்டி அவங்கள நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த உருவாக்கினையில் அவங்க 25 நல்ல ஸ்டாராக வரணும், நல்ல பேர் புகழ் எடுக்கணும். அந்த பெண்ணுக்கு சிங்கம் சின்ன புலிக்குட்டி பேர் விட்டுருக்கு. அந்த பெண்ணுக்கு பேர் வந்து கௌசல்யா, அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். கௌசல்யாவுக்கு ராஜமாக்காவும் ரஞ்சனும் நாங்கள் ஒரு குடையாக நிழலாக இருப்போம். அவளை நாங்கள் உற்சாகப்படுத்தி ஒரு ஸ்டார் ஆக்கி விடுவோம். இந்த வருஷம் அவளுக்கு நான் அவார்டு கொடுக்க போறேன். எந்த அவார்டுனா முத்தமிழ் விருது விழா. அந்த அவார்டு நான் அவளுக்கு வாங்கி கொடுக்க போறேன் அடுத்த மாசத்துல. தமிழரசு மேடத்துக்கு நான் இப்ப அறிமுகம் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. சொந்த ஊரு திருக்கணங்குடி. ஆமா, இந்த அண்ணன் வந்து நமக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லை. ஆனா நம்ம வந்து இப்பதான் இடம் போன்ல பேசிக்கிட்டோம். ஆமா, அதனால இந்த அண்ணன் நானும் ஒரு தோஸ் ஃப்ரெண்டாட்டம் ஆக போறோம். ஃப்ரெண்ட் ஆகி இனிமேல் நமக்குள்ள கலையில நாங்க 2 பேரும் நடத்தி வைக்க போறோம். ஆமா, அதனால பூமிநாதன் அண்ணனுக்கு இந்த தம்பி சார்பாக ஒரு பொன்னாடை போட்டு திருநெல்வேலி டவுன்ல விழிசையாக இருக்கப்பட்ட முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைக்கு எனக்கு அறிமுகமானது. அதனால் மீண்டும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கொள்கிறோம். அவருக்கு நம்ம பாராட்டு பொண்ணு விழா தம்பி அவர்கள் கொண்டாட போகிறேன். நோக்கம் வந்து அடுத்து நம்ம ஆண்டு விழா எப்படி கொண்டாடுறத பத்தி தான். அதை பத்தி இன்னைக்கு வந்து உங்க சங்கம் தான் வந்து அதை பத்தி இன்னைக்கு வந்து பேசணும். இன்னைக்கு எங்களை வந்து ஒரு விருந்தினர்களா கூப்பிட்டீங்க. விருந்தினர்களா வந்து நாங்களும் வந்து சிறப்பு செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். அதனால வந்து அதுல ஒரு சின்ன இது தம்பி அதாவது வந்து கலைகள்ல வந்து வித்தியாசம் கிடையாது. நம்ம மொத்தத்துல வந்து திராவிட கலைகள்ல நம்ம ஒவ்வொரு பகுதி கலைகளா வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். செஞ்சுதா அதுக்காண்டி நாதஸ்வரம் தான் வந்து கலை, தமிழ் தான் கலை, வில்லு தான் கலை, இல்ல ஒரே ஓசை தான் பேசிக்கிறேன். நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால வந்து எல்லாமே வந்து கலை, அதாவது அந்தந்த பகுதி மக்களோட இதுல வந்து எல்லா கலைகளும் வாழணும். செண்டை மேளம் பொதுவானது வந்து நம்ம திராவிட கலையா இருந்த போது அது கேரளால அந்த ஜனங்க நம்மளை சேர்ந்த சகோதரர்கள் இங்க வந்து இந்த தாரத்தப்பட்டை இதெல்லாம் வந்து நம்மளை சேர்ந்த சகோதரர்கள். இந்த தாரத்தப்பட்டைக்கு கொஞ்சம் வந்து அது பின்னாடி வரும்போது இன்னொரு மாற்று துணிதா அதை வந்து செண்டை கையாளண்டா கூட கொஞ்சம், ஏன்னா அங்கே இருந்து வந்து நிறைய படம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இந்த தாரத்தப்பட்டியோட இது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. இதை ஒரு சைட்ல இன்னொரு இதா வந்து வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் கூடுதல் தொழிலா இருக்குன்னு நம்ம சகோதரர்கள் அந்த தொழிலை தொட்டுக்கிட்டாங்க. இது நம்மளோட பாரம்பரிய சகோதரர் அருமையா சொன்னாரு. 90க்கு அப்புறம் தான் வந்து சகோதரர் அந்த செண்டையை வந்து கையாண்டு இருக்கிறாங்க. நம்ம நீங்க வில்லு இசை கலைஞர்களோ, நாதஸ்வர கலைஞர்களோ, கல்யாண கூத்து கலைஞர்களோ, மரபு கலைஞர்கள்
ஒவ்வொருத்தரும் தாத்தா பாட்டன் பூட்டன் பூட்டி பரம்பரையா வந்து இப்படி பரம்பரையா அவங்க வந்து செஞ்சுட்டு வரோம். செண்டை மேளங்கிறது வந்து அவங்க வந்து கேரளாக்காரங்க நம்மகிட்ட புகுத்தின போது நம்மளோட தொழில் நாதஸ்வரம் தவி இந்த தார தப்பாட்டியோட முக்கியத்துவம் வந்து குறைஞ்சி நமக்கு தொழில் குறைஞ்சி நம்ம அதை தொட்டுக்கிட்டோம். அதனால வந்து அது கலை இல்லாம அதுவும் நம்மளோட நம்ம தொட்டுக்கிட்டோம். இல்லை ஏண்ட வந்து அவங்க வந்து கலைஞர்கள் வந்து என்ன செண்டை மேல கலைஞர்கள் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, அண்ணா நாங்க ஒன்றும் உங்க சகோதரர்கள் தானே, நீங்க மட்டும் வந்து அரசாங்கத்தை உள்ள இதுகள்ல ஃபுல்லா வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, நாங்க இந்த செண்டை மேல கலைஞர்களுக்கு எங்களுக்கு ஒரு இது இல்லாம இருந்துட்டு இருக்கேன்னா அதை பத்தி நீங்க ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடாதுன்னா, எங்களுக்கும் அது அரசோட சலுகைகள்லாம் பெற்று தரக்கூடாதா, நாங்க யாரு உங்க கூட தவிடு வாய்ச்சவன் நாலுசுரம் வாய்ச்சவன் பொம்பை அடிச்சவன் தாரதப்பட்ட வாய்ச்சவன் தானே, நீங்க எங்களுக்கு வந்து இந்த கலைகள் கேட்க கூடாது. தம்பி அது நீ சொல்ற கருத்து நல்ல சரியான கருத்து தான், கண்டிப்பா நான் அதை பத்தி கேட்கிறேன்னு மேல வந்து மேலிடத்துல வந்து இதை பத்தி வந்து நான் வந்து பேசுறேன். சார் அவங்க நம்மளை சார்ந்தவங்க தான் சார், அவங்க வேற யாரும் இல்லை, கேரளாக்காரங்க, அவங்க மலையாளி கிடையாது, சொந்த ரத்தத்துல நம்ம கூட உள்ள நம்மளோட சகோதரர்கள்லாம் செண்ட மலத்தை இங்க வாசிக்கிறவங்க மலையாளிகள் அல்ல. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலையே சார், அவங்களுக்கு நம்ம இணைப்புக்கு வர வேண்டாமா சார், அவங்கள நமக்கு ஆதரிக்க வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டேன். நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் இருந்து, நீங்க வந்து நம்ம சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டாமாங்கிறது கிடைக்கீங்க. ஆனா அது நம்ம மாநில கலை அல்ல, நம்மள கொண்டு போய் உங்க தாரத்தப்பட்டு நம்மளோட தாரத்தப்பட்டைய நம்ம இதை வந்து ஐயா எங்க மாநில கலை எங்களுக்கு வந்து இதை வந்து இது கொடுங்கன்னு கேட்ட எடுத்துக்கிடுவானா, அது இல்ல சார் அது எப்படி சார் வந்து அவங்க அதே இதுதான் இது அவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிற மனப்போக்கு இருந்த போதில் வந்து அது இன்னொரு மாநில கலையா இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம எதுவும் நம்ம இதை சார்ந்த இதை வந்து மாநில கலையா அங்கீகாரம் பண்ண முடியாத லெவல்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். வேற பேர்ல வேணா பண்ணி அப்ப அதான் அவங்க சொல்றாங்க சார், அப்புறம் அவங்க அதுல அதோட பயன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போனாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது மாற்றி பேசுவோம், அதை நம்ம கலந்து பேசுவோங்கிறது இருக்கு. அதனால வந்து செண்டை மேல கலைஞர்கள் தயவு செய்து எனக்கு சகோதரர்கள் நீங்கள் எந்த விதமான இது வேண்டாம், அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று அதாவது இன்னொன்று சொல்லிக்கிறேன், செண்டை மேளத்துக்கு ஐயா சொன்னது வாசம் தான். ஆனால் எங்களுக்கு அந்த செண்டை மேளத்துக்கு வந்து அனுமதி கிடையாது. ஏன்னா நான் நேரிலே மேலிடத்துல விசாரிச்சாச்சு, கவர்னர் ஐயாட்டையும் கேட்டேன், முகேஸ்வரன் ஐயாட்டையும் கேட்டேன். அதாவது தாரத்தப்பட்ட நஞ்சாண்டி மேலே கரகாட்ட வில்லிசை என்ன அவார்டு வேணால் நாங்கள் தாரோம். செண்டை மேலே கேரளா சம்மந்தப்பட்டது. ஆனால் அந்த செண்டை மேலே வந்து எல்லாருக்கும் விருப்பப்பட்டது, எல்லாரும் எந்த கலையை வேணால் அடிச்சு போகலாம். ஆனால் உங்களுக்கு அந்த அது இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, செண்டை மேளத்தை அனுமதி கிடையாது. போய் சொல்ல கூட நியாயமாக உள்ள சென்னை சங்கமத்தில் கொண்டு வந்தவர் கஸ்பர். கஸ்பர்ங்கிற பாதல் தான் முதல்ல இந்த சென்னை சங்கமத்தை உண்டாக்குனார். செண்டை மேள வாசி கனிமொழி படம் இருக்கு, நான் விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது 20 வருஷங்களுக்கு மேல போட்டோ வீட்டில் அடைக்கிறது. அதனால இதை கொண்டு வந்தவர் யார் என்றால் கஸ்பர் ஐயா. அவர் வந்து சொந்த ஊர் நம்ம மெட்ராஸ் கொண்டு போறது. நாங்க போட்டோ உங்க போட்டோ கூட எனக்கு இதுலயே கைலாசத்துல அடிக்கிற மேலமே அதுதான். நம்ம ஆண்டு விழா எப்படி கொண்டாடுறது, அதை எப்ப வைக்கிறதுங்கிறத பற்றியான கூட்டம் தான். அதனால இந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பங்குனி மாசத்துல நமக்கு ஒரு வசதியான தோதுவான ஒரு தேதியா வந்து பார்த்து அன்னைக்கு வந்து நம்ம ஆண்டு விழாவை சிறப்புற நடத்தவோ, அதுக்கு வந்து மாநில தலைமைச் செயலகத்தில் விருந்தினர்களை அழைக்கிறதுக்கும் தீர்மானம் நம்ம வந்து போட்டு இன்னைக்கு நீங்கள் தலைவர் செயலாளர் இவங்கெல்லாம் வந்து அதுக்குண்டான தேதிகள் அதுக்குண்டான ஆலோசனைகள் தொடங்க தலைமை சங்கத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஆலோசனை சார்பாகவும் நான் வந்து கேட்டுக்கிறேன். அவங்களையும் வர சொல்லணும், எல்லாருக்குமே உள்ள அடுத்தபடியாக நமது சங்கத்துக்கு வருகை தந்த மூத்த கலைஞர் கலைமாமணி மாமா வேலவன் சங்கீதா அவர்களுக்கு கொண்டாடி போடணும். அடுத்தபடி இயலிசை நாடக மன்றத்தில் நலவாரி
மணிகண்டன் அவர்களுக்கு கொண்டாடி கொடுக்கிறேன். அடுத்தபடியாக தூத்துக்குடி தமிழக தலைக்குழு தலைவர் அண்ணன் ஜெகஜீவன் அவர்களுக்கு இந்த கொண்டாடி கொடுக்கிறேன். அடுத்தபடியாக நமது சங்க செயலாளர், ஏன்னா இதுக்கு முன்னால இருந்த செயலாளர் வேற, இப்போ புதுசா நாங்க நியமனம் செய்த செயலாளர் தூத்துக்குடி டி தமிழரசு அவர்களுக்கு
வந்து கவர்மெண்ட் கையெழுத்து வச்சு சான்றிதழ் அடுத்தால ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சங்கத்தில் உள்ள தலைவர் இப்போ ஒரு புலவர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேடயம் இப்படி நம்ம கொடுப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து மாநில சங்க தலைவரை கூப்பிடணும். அடுத்தால நம்ம ஏனிசை நாடக மன்ற தலைவர் வந்து பாளைய நம்மளுக்கு அவங்களுக்கு கூப்பிடணும். அதனால நம்மளுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதனால் பெரிய பெரிய ஆட்களை பார்க்க போகும்போது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட வந்து ஒத்துழைக்கலாம். சரிதானே? எங்களால் வர முடியாதவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக யார் வரலாம். இப்போ பிரேமா வரலன்னா பிரேமா மாப்பிள்ள வரலாம். அடுத்த நம்ம சங்கத்துக்கு பொதுச் செயலாளர் கடற்கரை முட்டை போட்டிருக்கு. கடற்கரை முட்டு ஒன்று இப்படி ஒரு சங்கத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ரெண்டு பேர். சரிதானே? இப்போ தூத்துக்குடியிலேருந்து 2 பேர், திருநெல்வேலியிலேருந்து 2 பேர், திருக்கணங்குடியிலேருந்து 2 பேர், இப்படி நாங்கள் ஊருக்கு 2 பேரை கூப்பிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பங்குனி மாதம் நம்ம ஒரு ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தணும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நான் சொல்ல அடுத்தபடியாக நமது பொதுச் செயலாளர் 2 வார்த்தை. கலைஞர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த சங்கத்தை செயல்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லாமல் போராமல் இல்லாமல் எல்லாரும் ஒரு தாய்ப்புள்ள மாதிரி ஒற்றுமையாக சொல்லியிருக்காங்க தலைவர். அதை நம்ம மாநாடு நடத்தணும். மாநாடு நடத்தி சிறப்பாக நமக்கு தேவையானது அரசர்கிட்ட கேட்கணும்.